அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியின் இன்றைய கேள்வியாக தொண்டியைச் சேர்ந்த அன்வர்தீன் என்ற சகோதரர், ஜும்மா தொழுகைக்கு பிறகு எத்தனை ரக்காயத்துகள் சுன்னத்து தொழ வேண்டும், அந்த சுன்னத்து தொழுகை பள்ளியில் எத்தனை தொழ வேண்டும், வீட்டில் எத்தனை தொழ வேண்டும் என்பதாக கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக எந்த தொழுகைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னும் பின்னும் குறிப்பிட்ட 2 அல்லது 4 தொழ வேண்டும் என்றும் தொழுததாகவும் நம்ம ஹதீஸ்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். குறிப்பாக ஜும்மா தொழுகையினுடைய அந்த முன்பின் சுன்னத்துகளை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜும்மா தொழுகைக்கு முன் சுன்னத்துகளை பற்றி சொல்லும்போது, ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தும் போது வருகிறார். ஜும்மா உரை நிகழ்த்தும் போது ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்குள் வருகிறார். இப்ப அவர் வந்து உட்கார்ந்த பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க 2 ரக்காத் தொழுதீங்களான்னு. அவர் இல்லைன்னு சொல்லும்போது, எழுந்து 2 ரக்காத்து சுருக்கமா தொழுதுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக ஜும்மா தொழுகைக்கு முன் சுன்னத்து 2 ரக்காயத்துகள் இஸ்லாத்துல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பின் சுன்னத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இதா ஸல்லா அஹதுக்குமுல் ஜும்ஆ, உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுகையை தொழுது முடித்து விட்டால் பல் யுஸல்லி பஅதஹா அர்பஅன், அதற்கு பிறகு 4 ரக்காயத்துகளை தொழுது கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஜும்மா தொழுகைக்கு பிறகு 4 ரக்காயத்துகள் தொழுக வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிடுறாங்க. இது கட்டளையாக இருந்தாலும் இது சுன்னத்து தான். ஜும்மா தொழுகைக்கு பிறகு 4 ரக்காயத்துகள் சுன்னத்து தொழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த செய்தி மட்டும் இருந்தால் 4 ரக்காயத்துகள் என்று விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு செய்தியும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க ஜும்மா தொழுகையை தொழுது முடித்த பிறகு வீட்டுக்கு போய் 2 ரக்காயத்து தொழுகிறாங்க. தொழுது விட்டு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாலிக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்படித்தான் செஞ்சாங்க என்பதாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ இந்த செய்திகள் 2 கருத்துக்களை தருகிறது. ஒண்ணு, இதற்கு முந்தைய செய்தி 4 ரக்காயத்துகள் தொழ வேண்டும் என்றும், இந்த செய்தியில வீட்டுல 2 ரக்காயத் தொழ வேண்டும் என்பதாகவும் நமக்கு அந்த 2 கருத்துக்களை தருகிறது. அதனாலதான் இந்த சகோதரர் பள்ளியில எத்தனை தொழ வேண்டும், வீட்டுல எத்தனை தொழ வேண்டும், மொத்தமா எத்தனை பின் சுன்னத்து அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால், அதாவது இமாம்கள் மத்தியில இருவேறு கருத்துகள் நிலவுகிறது. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, ஜும்மா தொழுகைக்கு பிறகு மொத்தமாகவே 6 ரக்காயத்துகள் சுன்னத்து அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, 4 ரக்காயத்துகள் தான் சுன்னத்து, வீட்டுல ரசூலுல்லாஹ் தொழுத விரும்பினபடி அது தொழுத ரக்காயத்து அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி அப்ப 4 தான் தொழ வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அப்ப நாம இந்த 2 செய்திகள் மூலமாக என்ன விளங்கணும் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சொல்லும் செயலும் நமக்கு வரும்போது, செயலை விட சொல்லைத்தான் நம்ம முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செயலை பொறுத்தவரையில் அவங்களுக்கும் சில தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது மார்க்கத்தில். அப்ப அவங்க செய்தது எல்லாமே நமக்கு மார்க்கம் இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் கூட இந்த இடத்துல நம்ம என்ன புரியணும் என்றால், அவங்க சொல்லாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, 4 ரக்காயத்துகள் நீங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பள்ளியில சுன்னத்தாக தொழுவதாக இருந்தால் 4 ரக்காயத்துகள் போதுமானது. அதே நேரத்துல ஒருவர் விரும்புறாரு, நான் வீட்டுக்கு போய் 2 ரக்காயத்து தொழுவேன் என்று விரும்பினால் அவர் தாராளமாக தொழுது கொள்ளலாம். அப்போ பள்ளியில தொழ விரும்பக்கூடியவர் 4ஆக தொழலாம், வீட்டுல தொழ விரும்பக்கூடியவர் 2ஆக தொழலாம். அப்ப இப்படி நம்ம 2 ஹதீஸ்களையுமே ஒத்து பார்க்கும்போது, பள்ளியில் ஜும்மா தொழுகை முடித்த பிறகு பள்ளியிலே ஒருவர் தொழ விரும்புகிறார் என்போது அவர் 4 ரக்காயத்தோடு முடித்துக் கொள்ளலாம். இதை வீட்டுக்கு போய் தான் தொழ வேண்டும் என்று இருக்கிறார் என்றால் அவர் 2 ரக்காயத்து மட்டும் தொழுது கொள்ளலாம் என்பதை
உங்களுக்குள்ள பதிலாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.